Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸான எக் பிரியாணி. இந்த எக் பிரியாணியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்பவே சிம்பிளா எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட அரோமா அண்ட் டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாதம் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, சோம்பு 1/4 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாமே சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி கொதிக்க ஆரம்பிக்குது. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சிருக்க 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 3, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 1 பட்டை. இதை லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்குங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் அது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் அதில் 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள்,
1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வேக வச்சிருக்க முட்டைகளை சேர்த்துருங்க. அந்த முட்டையை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இதில் 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கிரேவி தயாராகிடுச்சு. இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு லேயராக நம்ம ரெடி பண்ண எக் கிரேவியை வச்சுக்கிறோம். அது மேலே வேக வச்ச பாஸ்மதி அரிசி, இப்போ இது மேலே எக்கு அண்ட் எக் கிரேவியை வச்சுக்கிறோம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அகைன் அது மேலே வேக வச்ச சாதம். இப்போ இது மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். க்ளோஸ் பண்ணி 5 to 7 மினிட்ஸ் இதை தம்மில் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 5 மினிட்ஸ் கூல் பண்ணிடலாம். இப்போ இது கூல் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாதம் எதுவுமே குழையவும் இல்லை, எதுவுமே அடிப்பிடிக்கவும் இல்லை. ரொம்பவே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமும் ரொம்ப எடுக்காது. ரொம்பவே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.